வணக்க நண்பர்களே, வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். இந்த ஒரு வீடியோவில் நம்மளுடைய பேடிஎம் சீரீஸில் பேடிஎம்மில் உங்களுடைய மொபைல் நம்பர்லேருந்து மற்றவங்களுடைய மொபைல் நம்பருக்கு மணி எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேடிஎம்லேருந்து என்னென்ன வழிகளில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். பேடிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்கேன் அண்ட் பே. அதாவது நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா அதில் ஒரு பார் கோடு கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்க முடியும். அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு இதில் கீழே ஸ்கேன் எனி கியூஆர்ன்னு இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் மூலமாக பே பண்ணுறது. அதை தான் நம்ம இந்த மெத்தடை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் டூ மொபைல்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணணும். இல்லை கிளிக் பண்ணிட்டு அவங்களுடைய மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணால் போதும். நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களும் பேடிஎம் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா போதும், சென்ட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா இந்த மெத்தடில் சென்ட் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர். செல்ஃப் ட்ரான்சாக்ஷனுங்கிறது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு அடிஷ்னல் டிரான்சாக்ஷன் சார்ஜும் இல்லாமல் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுடைய அமௌண்ட்டை மூவ் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் யூஸ்வலாக முன்னால் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்ணியிருப்பீங்க. நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கு ஒரு சம் அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. ஆனால் ரொம்பவே பெஸ்ட்டு, யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டு பேங்க் அக்கௌண்ட்டு. அதாவது இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் யாருக்கு அமௌண்ட்டு சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடும் இருந்தால் போதும், சென்ட் பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு யூபிஐ ஐடி மூலமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி மூலமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டூ பேங்க் அக்கௌண்ட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் யூபிஐ ஐடின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி அந்த யூபிஐ ஐடியை டைப் பண்ணியும் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதோட எல்லா மணி ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடும் இந்த வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் பேடிஎம் வீடியோ சீரீஸ்ன்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பேடிஎம் அக்கௌண்ட்டு இன்ஸ்டால் பண்ணலைன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு ரெஃபரல் லிங்க் இருக்குது. அந்த ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 1 வீக்குக்குள்ளே ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் ஏறும். ப்ளஸ் 10 ட்ரான்சாக்ஷனுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அதனால் அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் டூ மொபைல் நம்பர்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் அவங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அவங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்குங்க. இப்போ கீழே என்டர் அமௌண்ட் ஆர் மெசேஜ்ன ஆப்ஷனில் எவ்வளோ அமௌண்ட்டு சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பே என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் மெசேஜ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னா தேவையில்லை. இப்போ எகெயின் பே என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய டிரான்சாக்ஷன் பின்னை டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கிங்க, தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பேமெண்ட் டேர்ம்ஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.